அம்மா வணக்கம் நல்லுள்ளங்களே. காலையிலே ரொம்ப நாள் ஆச்சு. சண்டே விளாக் இன்னைக்கு ஆரம்பிச்சிருமா? வாங்க பாப்போம். இன்னைக்கு சண்டே விளாக்ல என்ன பண்ண போறீங்க? காலை சாப்பாடு செய்யறேன். இது வந்து சோளை பட்டோரைக்கு பிணைஞ்சி தயிர் போட்டு பிணைஞ்சி ஊற்றி வச்சிருக்கிறேன். அவர்களுக்கு வந்து நல்லா இஞ்சி சுக்கு எல்லாம் கொடுத்து வச்சு தட்டி வேணுமா அது இஞ்சி சுக்கு எல்லாம் தட்டி தட்டி இப்போ மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே உட்காந்துக்கோ. இதுல வேற ஃபிளேவரே இல்லையா உங்களுக்கு? சாக்லேட் தான் சூப்பரா இருக்கும். சாக்லேட் சூப்பரா இருக்கும். ஆரஞ்சு. அப்புறம் இப்ப நம்ம வந்து சமையல் செய்வோம். காலையில விடிஞ்சிச்சான லேட் ஆயிடுச்சு. விளாக் எடுக்கிறது இப்பதான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா மேடம் வந்து எக்ஸாம் பண்ணி போயிட்டாங்க. சரி வாங்க பார்க்கலாம். கலெக்டர் எக்ஸாம் அடுத்து வந்து நம்ம ஆச்சுன்னா வெள்ளைக்கடலை பட்டோரை செய்வோம். ஏமா அழுகுற? திருப்பம் இந்த வலது காலம் சேர்ந்து ஊருக்கு வந்து நல்லா காரில் டாக்டர் காரிலே போகக்கூடாது. அப்ப இனிமேல் நீ ஊருக்கு வரமாட்டியா? அம்மா பெரிய கார் வாங்கணும். ஒரு 2 years பொறுத்துக்கோமா. புரி மாசத்துல மாறிட்டாங்க இன்னைக்கு. தரவே என்ன ஒண்ணு வாங்கிட்டு வந்த அன்னைக்கே உடைச்சிட்டுங்க. ஊறுகாய் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது இப்படி பிரிச்சுன்னா அப்படியே உடஞ்சிருச்சு. ஒட்டிடலாம். ஆனா அதை ஒட்டதுக்காக இந்த ஊறுகாய் போடுறது இல்லை. என்னமோ எனக்கு கண்ணாடி பொருள் இதெல்லாம் பார்த்தா ஒரு ஏக்கம். வெள்ளி பொருள், கண்ணாடி பொருள், வெள்ளி சாமிக்கு வைக்கிறது. இப்ப மணி வாங்கணும் அடுத்து கண்டிப்பா. சாப்பாடு வேண்டாம் வேண்டாம்னு முத ஆள வந்து உட்காந்துட வேண்டியது. இது வேண்டாண்ணா. அப்பளத்தை கை வச்சுனா வச்சேனா? எப்படித்தான் சமையல் பண்ணாலும் பாவக்காய் கசகப்பன் தெரியும். அவ்வளவு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நீ என் பேரை சொல்லிட்டே திட்டிருக்கணும். தயிர் நல்லா இருக்கா பாருங்க. மண்பானை வாங்கி. ஆமா இந்த மண்பானை முதல்ல எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா இது வந்து எங்கே வாங்கினது? கிரேஸ். நான் சாப்பிட வேண்டாம்னு நினைச்சேன். எல்லாம் காலில் விழுந்தாலுங்க. அப்படி இல்லை நாங்கள் விளையாட சாப்பிட மாட்டேன். இல்லை எனக்கு படிக்கணும்னு இருந்துச்சு. எனக்கு உட்கார முடியல பிடிக்கும். நீ இல்லாமல் சொன்னா நல்லாவே இருக்காது. ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்று கேட்கணும். ஆமாம் ஐயோ காலக்கொழுமா இப்படிலாம் சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை. சப்ஸ்கிரைபர்ஸ் வச்ச உடனே முதப்படியில இருந்து 16வது படிக்கு போக முடியும். ஓகே ஓகே. ஒவ்வொரு படியா தானே ஏறி போடும். அது போக நம்ம வந்து இப்ப வீடியோவே போறது கிடையாது. ஒண்ணுமே உனக்கு பரிச்சை இவா படிக்க போனதா இவா படிக்க போனா அந்த சேனல்ல இருந்தே விலகிட்டா மணி. இப்ப நானும் சிவாவும் தான் அது ஏதாவது போடணும். அந்த சேனலை வந்து உயிரோட வச்சிருக்கணும்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். காலையில எந்திரிச்சு சமையல் பண்ணி காலேஜ் போயிட்டு வந்து திரும்ப காலேஜ்ல இருந்து வந்து அவனை பார்த்து திரும்ப நான் படிச்சு திரும்ப அசைன்மெண்ட் பண்ணி இதுக்கே எனக்கு 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது. அதனால இப்ப சிவாவும் நானும் சேர்ந்தா சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா சாட்டர்டே சண்டே அந்த வீக் கால மாவு அரைக்கிறது ப்ரிப்பரேஷன் பண்ணுறது இதெல்லாம் கரெக்டா இருக்கு. எங்க அம்மா இருக்க போயும் அப்பப்போ அவ கொடுக்குற குழம்பெல்லாம் வச்சுன்னா நைட் சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு?
அதனால இப்போ வந்து கொஞ்சம் லேட்டா தான் நாங்க வந்து அவசரமா ஏறோம். நான் நிறைய மிச்சர் போடுறது பவியன் ஷோ கிடையாது. முன்னாடி போகணும்னு நினைக்கல. ஆமா மாதிரி மெதுவா போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இப்ப டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பா போட்டுருவேன். அது வந்து இந்த எப்பாடையில இப்ப போட முடியாது, ஏன்னா சான்ஸே கிடையாது. அவளுக்கு இப்ப வந்து செமஸ்டர் வருது, இவளுக்கு செமஸ்டர் இருக்கு, அரியர் வந்துடும். ஆமா, அப்புறம் அரியர் வந்து என்னையே அரியர் ஆக்கிடுவாங்க. அதனால இப்ப அவங்கள கம்பல் பண்ணுறது லஞ்ச் போடுவேன். இந்த மாதிரி விளாக்ஸ் ஏதாவது வெளியில போனா விளாக்ஸ் இந்த மாதிரி தான் வரும். நம்ம மெதுவாகவே போவோம், வேகமா போக வேண்டாம். அதனால பார்க்கலாம். ஆனா உங்க ஆதரவு வந்து எப்போ எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். நீங்க வேகமா கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சு. ஆமா, அதான் நம்ம பேசிட்டு அவங்க சண்டை போட்டாங்க. அவ தட்டுல போய் இவ கையை விடுறா, சின்னவ தட்டுல பெரிய. அப்படிதான் இப்போ தெரியும். அதனால உங்களுக்கு நான் இதனால தெரியப்படுத்திக்குவேன். முருங்கக்காய் கண்ணே தெரியாது அம்மாக்கு. கண்ணாடி ஒண்ணு அதான் கண்டுல போதும். மாங்காய் சூப்பரா இருக்கு. மாங்காய் சூப்பரா இருக்கு. மாங்காய் நல்லா இருக்கு. திருப்பி இல்ல கற்பனையில ஒரு துண்டு சாப்பிட்டேன் நான். கிரேஸ்ல என்னதான் அந்த இதுக்கு ஒரு மாங்காய் போட்டா செம்ம டேஸ்ட். மாவு ஊட்டாத சோற மாங்காய் ஊற்றணும். அதாவது அம்மாவால ஊட்ட முடியாத சோற இந்த மாங்காய் போட்டு சாம்பார் புளி குழம்பு வச்சிங்கன்னா நீ எங்களுக்கு கூட்டும் போது ஒரு நாள் இந்த கதையெல்லாம் சொல்லுது இல்லையா? ஏன் வருது? புரியல. நீ ஏதோ பண்டி மாதிரி தின்றது. உனக்கு தொல்லை கொடுக்கல. இப்ப இவன் மனம் கொடுக்காமல சொல்ல அக்கா பிள்ளையே அக்கா மீனாக்காவே அக்கா மீனா சித்தி மீனா உங்களுக்கு அக்கா தான், எனக்கு தான் மகா. அவளே கேட்கா, எனக்கு தான் மகா. அவளே கேட்கா, ஏ சித்தி அவன் படுத்து நான் இந்த பேரு பாடாக படிக்கிறாங்களோ எப்படி சமாளிக்க? ஏமா எப்படி சமாளிக்கிறீங்க? அதே உனக்கு ஆதி அத்து போயிடும் அப்படிங்க. உண்மையிலே பொண்ணுங்களை விட பையங்க ரொம்ப சேட்டை. நீங்க வந்து வெண்டைக்காயா இந்த கலர்ல இருக்குன்னு நீங்க யோசிக்கணும். இந்த நேரத்துல அதுக்கான முழு கல்பிரேட் நீங்க உட்காந்துருக்கதான். அமர்த்திட்டு வர சொன்னா அடுப்பு அமர்த்தாமலே உட்காந்தாச்சு, கறிக்கிருச்சு வெண்டைக்காய். அதெல்லாம் அவ்வளவு வேகல. இன்னமும் தெரியல, முழிச்சுட்டே இருந்தது. இல்ல நான் அமர்த்திருக்கணும். நான் பார்க்கும்போது போட்டு முடி நின்று தூங்கிருக்கீங்களா? சொல்லு. கேரளா ரைஸ் இல்ல இல்ல குண்டுச்சோறு. குண்டுச்சோறு குண்டு கேக்குது. யாரு குண்டு? நானா குண்டு? நானே இப்ப பாதியால ஆயிட்டேனே. ஆனா குண்டாத்தான் இருந்தேன், ஒத்துக்குவேன். எங்க குடும்பமே அப்படித்தான். அதனாலதான் எங்களுக்கும் அந்த விளைவுகள். என் குடும்பம்னா கோயில்பட்டி குடும்பம். நாங்க வந்து வந்தனே இல்லாத மக்கள். நீங்க தீஞ்ச கல்விங்க, அதான் இப்படி போறீங்க. பாயாசம் அருமையா இருக்கும். என்னதுமா அந்த அப்பளம் வேணுமான்னு கேள்வி அவளுக்கு. அவளுக்கு அப்பளம் வேணுமா? அசிவா உனக்கு அப்பளம் வேணுமா? வேண்டாம் அப்பளம் பொறிக்க போயில என்னென்ன பேசினாவா? நான் சாப்பிட்டேன் பொறிச்சு சிவா பவி சாப்பிட்டல அப்பளம் கேட்டு அப்பளத்தை அது ஒண்ணு இல்லைங்க, எனக்கு ஒண்ணு போதும். எனக்கு ஒண்ணு உனக்குதான். நீங்க 2 பொறிச்சதுன்றதுனால என்ன 2 சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்சம் பாயாசம் வச்சு கட்டுற பாயாசமே இல்லடி. வரேன். எனக்கு பருப்பு பாயாசம் பிடிக்காது. அருமையா இருக்கு இந்த பாயாசம். என்ன பசிவா? சரி கொஞ்சம் ஊத்து. முடிக்காது. முந்திரி 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 நீ எந்த இன்னைக்கு கடைக்கு போகணும், டிமார்ட் போகணும். நீ முந்திரி கொடுத்து எந்திக்கவே மாட்டியே. போதும் 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 போதும். கடைக்கு வேற குளிச்சிருக்கு, படிக்கணும், ஆடிட்டிங் எக்ஸாம். நாளைக்கு காலையில 9 மணிக்கு தான் போடணும். சாம்பார் இப்போ கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா 8:30 மணி. நாளைக்கு அதை வச்சு ஒப்பிட்டு 8:30 மணி இல்ல நாளைக்கு காலையில வெஜிடபிள் பிரியாணி மாதிரி ஏதாவது போட்டுக்குது. அந்த அரிசி இருக்கு, இது பீன்ஸ் கேரட் எல்லாம் இருக்கு, போட்டு வெஜ் பிரியாணி மாதிரி போட்டுக்கணும். என்னாச்சு இங்க பாருங்க, 2வது அப்பளம் நீங்க பொறிச்சதுக்காகலாம் நாங்க சாப்பிட முடியாது. அப்படி எப்படி சொல்லி இந்த மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்குவேன். இப்ப இந்த அப்பளம் நினைவு கொஞ்சம் பாயாசம் ஊத்துவோம் பாருங்க. பொடி இல்லன்னு தோசை வச்சுட்டேன் பாருங்க. போதும், எனக்கு வேணாம்.
நடிக்க அந்த அப்ப அந்த பாயாசத்தை இவன் என்ன மாநாடு மாதிரி ரிப்பீட்டுங்கா. சரி சாப்பிடுவா, வைக்கப்படாத. இன்னொரு அப்பளம் பொறிக்கவா? திரும்பவும் பாயாசம் வரும்பா. இப்படி பாயாசம் கொடுத்தா அது போயிடும். அழகு சாப்பிடல. அம்மா குறுக்குளிம்பா சாப்பாடு மட்டும் அப்பா கரெக்டா செஞ்சு வச்சிருவா பாயாசத்தோட. சண்டே ஒரு நாள் தானே சாப்பிடுவாங்க, வீட்டுல வந்து சண்டே ஒரு நாள் தானே சாப்பிடுறாங்க. சரி வேற என்ன சாப்பிட்டாச்சுல, இடத்து காலி பண்ணல. ஏன் இங்க மேஜையிலே உட்காந்துருக்கிய? படுக்க போறேன், இது ரொம்ப உடம்பு முடியல. ஆனாலுமே இவ்வளவு வேலையும் நம்ம தான் பார்க்க வேண்டியது. எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியது. நல்ல இந்த கொத்துக்கோட செஞ்சு கொடுத்து இந்த பிள்ளை மொத்தமும் எனக்கா அப்படின்னு கேட்டு சாப்பிட்டது. ஏங்க இதுலயே இந்த விஷயத்த வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருக்க அவன் பேசுறதுல எவ்வளவு பொய்யா இருக்கணும். 2 அப்பளம் 1 அப்பளம்னா கடைசியில பாயாசத்துங்க பாயாசம் குடிக்கணும். பாயாசம் குடிக்கணும். இதான் குடிச்சிருக்காங்க. எவ்வளவு கண்டாவியா மாடலான கண்ணாடி பிளேட் எடுத்து அது வந்து ஒன்லி பிரதோஷம். உடம்பு முடியல அப்படின்னா வராம நீங்க போக மாட்டீங்க. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. உண்மையில நான் அதிர கூப்பிட்டு வர மாட்டேன். தேவையில்லாம 2 பொருள் இருக்கு. 1 2. சரி எங்க போறேன்னு சொல்லு. சிவாவுக்கு வேலையே இல்லையாங்க, அதுக்காக வேலை பார்க்க போறாங்க. செடி வைக்க போறோம். வீட்டு வேலைக்காரி வச்சிருவேன். இவ்வளவு தேவையில்லாத செடி என்னமோ வச்சது ஒண்ணுதான். அதை சுத்தி இவ்வளவு தேவையில்ல. எப்படி ஆக்சுவலி நாங்க இந்த வீட்டுக்கு வந்து நிறைய செடி வச்சோம். போயிடுச்சு இந்த ஒரு வீடு. அதனால இப்ப நாங்க வந்து பாருங்க அவ புடுங்க மாதிரிதானே இது புடுங்க ஒரு சிஸ்டர் வேற. செம்ம ஹார்டாவா இருக்கு. ஆமா அம்மா முதுகு வலின காலு வலின எல்லா வலியும் எதிர்த்து டீபாட்டுக்கு வந்து நிக்கிறான். ட்ராலி வாங்குறதுக்கே நாங்க 1/2 மணி நேரம். என்னது ட்ராலி? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது என்னது கார் பார்க் பண்ணி ஒரு 3/4 மணி நேரம் நின்றுட்டோம். இப்ப பில்லு போட 1 ஹவரா நிக்கும். 10,000 அதெல்லாம் எதுக்கு நமக்கு? அது இருக்கு வீட்டுல, வேண்டாம். கரெக்ட் தான். பெரிய ஆள் தான். அது நீ கவர் அவன் எத்தனை ஒரு வழியா வந்துருச்சா. அதான் டீ குடிக்க வந்துட்டோம். பக்கத்துல இருக்கு. பின்னாலதான் எங்க வீடு, முன்னாடி இருக்கு. ஆல் பிரசன்ட் உள்ளே நையா. அவதான் தட்டி கேட்டா. செம்ம ஹார்டாவா இருக்கு. ஆமா அம்மா முதுகு வலின காலு வலின எல்லா வலியும் எதிர்த்து டீபாட்டுக்கு வந்து நிக்கிறான். ட்ராலி வாங்குறதுக்கே நாங்க 1/2 மணி நேரம். என்னது ட்ராலி? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது என்னது கார் பார்க் பண்ணி ஒரு 3/4 மணி நேரம் நின்றுட்டோம். இப்ப பில்லு போட 1 ஹவரா நிக்கும். 10,000 அதெல்லாம் எதுக்கு நமக்கு? அது இருக்கு வீட்டுல, வேண்டாம். கரெக்ட் தான். பெரிய ஆள் தான். அது நீ கவர் அவன் எத்தனை ஒரு
ஒரு வழியா வந்துருச்சா, அதான் டீ குடிக்க வந்துட்டோம். பக்கத்துல இருக்குது, பின்னாலதான் எங்க வீடு, முன்னாடி இருக்கு. ஆல் பிரசன்ட் உள்ளே ஐயா. அவதான் தட்டி கேட்டா எனக்கு எதுவும் கொடுத்திய உட்காந்து இட்லி பார்த்தா வந்து வாய் நிற்காது. சுட சுட பார்த்த உடனே இட்லி, 2 இட்லி சாம்பார் சாப்பிட்டுட்டேன். இப்போ அவங்களுக்கு காலையில் சோலைப்பட்டோரு செஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ சிவா சாப்பிட போறா. நாங்கள் டிமார்ட் போயிட்டு கத்திரிக்காய் குடிச்சோம்னா பார்த்தீங்களா, ரொம்ப டயர்டாயிட்டோம். அவ்வளோ கூட்டம். அவங்க என்ன ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான் மக்கள் இவ்வளோ கூட்டமாக இருக்கு. ஆனால் ஒன்றும் பருப்பு வந்து தரமாக இருக்கும். பருப்பு எந்த பொருளுமே தரமாக இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும். அதனாலதான் நானுமே விடாமல் போகிறேன். அந்த கூட்டத்துக்கு நானும் போயிருக்கேன். அப்புறம் எனக்கு மட்டும் என்ன சும்மா கொடுக்காங்க, நானும் காசு கொடுத்தாங்க. இருந்தாலும் அந்த கூட்டம் கடும் கூட்டம். அது இப்போ ரொம்ப கூட்டமாயிடுச்சு. முன்னாடி போன புதுசுல இவ்வளவு கூட்டம் இல்லை தெரியுமா? நம்ம போரூர்ல இருந்து வரையில கூட இவ்வளவு கூட்டம் கிடையாது. முன்னாடி தான் அந்த வாசல் விட்டுருந்தாங்க. இப்போ மெட்ரோ செய்ததுனால இந்த சைடு விட்டுருக்காங்க, காட்டுப்பாக்கம் சைடு, புண்ணாஞ்சாவடி சைடு. அதனால இப்போ பயங்கர கூட்டம். சரி வாங்க சாப்பிடுவோம், நைட் சாப்பாடு சாப்பிடுவோம். இட்லி சாம்பார் சூப்பர். பசிக்கவே. இன்னைக்கு இட்லி வந்து நல்லா பூவா இருக்கும் பாருங்க. அந்த கருப்பு உளுந்து போட்டு அரைச்சு. அப்ப எடுத்து வச்சுக்கோ, சாமிக்கு வச்சுக்கலாம். பூவா இருந்துச்சு. ஆல்ரெடி பூ வாங்கல. என்ன நல்லா இருக்கு இட்லி. நல்லா ஊர் ஆச்சி இட்லி ஆச்சி இட்லி மாதிரி இருக்கு. அதாவது தொளி உளுந்துதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம பொடிதான். பொடியெல்லாம் இங்க இல்லை, அங்க இருக்கு. சாப்பிடு. 2 இட்லிக்கு என்ன பொடி அந்த எடுத்து எனக்கெல்லாம் நடக்கவே முடியும். அவ வந்து பூரி இல்லைன்னு இருந்தா, நானும் மறந்துட்டேன். அவளுக்கு 2 பூரி அங்க எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அவ உடனே இட்லி அப்படி பாதியிலே வச்சுட்டா. அவளுக்கு நல்லா இருக்கு இட்லி. அதனால அவளுக்கு சோலைப்பட்டோரை வந்து ரொம்ப பிடிக்கும். சாப்பிடுங்க. அதுக்குதான் நாங்கள் 8 மணிக்கே சாப்பிட்றோம். 7:30 மணிக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்போதான் வந்து நைட்டு 10 மணிக்கு படுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்.